திருச்சியில ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு நாங்க பாட்டுக்கு பேசாம பஸ்ல வந்திருக்கோம். ஆனா ஒரு கேரக்டர் இல்ல, 3 மணி நேரத்துல ஈரோடு போயிடலாம், நம்ம வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லுச்சு. சரி ஓகே, அவ பேச்ச கேட்டு வந்தா எப்படி ஏத்துவாங்கன்னு கேட்டேன். நான் பொண்ணுடா, அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டு நம்ம போயிட்டு ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி டீச்சர் கிட்ட ஒரு ஸ்மைல் போட்டா போதும் நமக்கு சீட் கொடுத்துருவாங்கன்னா அந்த தற்கொலை நம்பி ஏறி கக்கூஸ் கிட்ட சீட்டு பாத்தீங்களா குத்த வச்சு கொண்டு இருக்கோம். இனிமேல் யாராவது அன்ரிசர்வ்ல டிக்கெட் எடுத்துட்டு வாங்க, ரிசர்வேஷன்ல வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. உண்மையாவே அன்ரிசர்வ்ல ஒரு டிக்கெட் எடுத்துட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட் ஸ்லீப்பர்ல ஏறிட்டு டிடிஆர் வரும்போது ஒரு சீட் கொடுங்க அப்படி கேட்டா கொடுத்துருவாங்க. ஆனா 1600 ரூபாய் கேட்டாங்க, ஒரு ஆளுக்கு 400 ரூபாயா. நாங்க பையா சரி சார் ஒரே ஒரு சீட் கொடுங்க சார்னா நோவே 1600 ரூபாய் கொடுங்க. நீங்களாம் இல்லாம இருந்திருந்தா எனக்கு சீட் கிடைச்சிருக்கும். உங்களாலதான் நானும் இப்ப கக்கூஸ்ல உட்காந்துருக்கேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நாங்களாவது பரவாயில்ல, பாவம் இங்க இருக்க நல்லா என்ஜாய் பண்றோம். நல்ல ஃப்ராக்ரன்ஸ் சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரெயின்ல சூப்பரா இருக்கு. பஸ்ல போயிருந்தா கூட ராஜா பகவத் மாதிரி போயிருந்திருக்கும்.